Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு சசிகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒரு பரபரப்புக்கு உள்ளாக்கின விஷயமா இருந்துச்சு. அதில் தமிழக அரசோட செயல்பாடு சரியில்லை, இதில் எங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லிட்டு அதற்கான சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தொடர்ச்சியாக 2021 இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் நீதிமன்றம் அவர்களை எந்த ஒரு இடத்துலையும் ஒரு பாராட்டுதலோ இவர்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறாள் என்றோ சொல்லவில்லை. தொடர்ச்சியாக இவர்கள் நீதிமன்றம் கண்டித்து கொண்டே தான் இருக்கிறது. அவர்களை சுட்டிக்காட்டி நீங்கள் செய்வது எல்லாம் மிகப்பெரிய தவறு என்று சொல்லிக்கொண்டே தான் இருக்குது. ஆனால் இவர்கள் எதற்கும் செவி சாய்க்க மாட்டார்கள். ஒருபோதும் இந்த மக்கள் பிரச்சனை அவர்கள் நின்று அதற்காக தீர்வை காண மாட்டார்கள். ஏன்னா பண்ணுறது எல்லாமே இந்த ஆட்சியில் இருக்கிற, இந்த அதிகாரத்தில் இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்களோ, சட்டமன்ற உறுப்பினர்களோ, இல்லை அமைச்சர் பெருமக்களோ, இல்லை அந்த கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டனோ தான் செய்து கொண்டிருக்கான். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா ஆற்றலுங்களுக்கும் முதல் காரணமாக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அதற்காக நீங்கள் நீதி கிடைக்கும்னு பார்ப்பாங்க, இல்லை தீர்வு கிடைக்குன்னு பார்ப்பாங்க. இதை செய்த கதிரவன் என்ன சொல்கிறாரு, மணச்சனூர் எம்எல்ஏ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த சின்ன அமௌண்ட் 3 லட்சம் 4 லட்சம் வர்ற காசு கிட்னி ரோல்ஸ் ரைஸ் கார் வாங்க முடியாது, இவ்வளோ இதில் நான் வாங்கணுமா? அப்படி வாங்கணும்னு நினச்சா நான் இன்னும் 2000 பேருக்கு 3000 பேருக்கு திருடி இருக்கணுங்கிற. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? இதுலேருந்து மக்கள்கிட்ட என்ன பேச வர்றீங்க நீங்கள்? நான் செய்யவில்லை, நான் தவறு செய்யவில்லை, நாங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் நான் செய்கிறேன், ஆனால் இதில் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தானே பொருள்படுது இதில். அப்போ நீங்கள் இதற்கு முன்பாக தொடர்ச்சியாக நீங்கள் இந்த இடத்துல ஒரு முகாந்தரம் இல்லைன்னா இதை எப்படி நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த தனலட்சுமி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னணியில் இருந்து கொண்டு இவர்கள் நான் என்ன தவறு செய்தாலும் நான் தப்பிச்சிடலாம், பணத்தை கொடுத்து சரி கட்டி விடலாம், இல்லை அங்கே யார் சாட்சியாக இருப்பார்களோ அவர்களை அச்சுறுத்தி அவர்களிடமிருந்து தங்கள் வழிக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்கு அப்படிங்கிறது. அதுதான் சார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா சார், இப்போ ஆளும் கட்சியில் இப்போ கரண்டாக எம்எல்ஏ இருக்காரு கதிரவன் அவர்கள். அவரே இவ்வளோ ஒரு துணிச்சலா இத்தனைக்கு இந்த கிட்னி விவகாரம் பூதாகாரமாக நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பகிரங்கமாக பொது வெளியில் இப்போ பேசுகிறாரு. அவர் மட்டும் இல்லை, இன்னும் திமுகவை சேர்ந்த நிறைய பிரமுகர்கள் பொது வெளியில் ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல சார், அது ஏன் நினைக்கிறீங்க? இல்லை, ஏன்னா தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது, ஆணவ போக்கு இருக்குது, பணம் இருக்குது, பணத்தை வைத்து என்ன வேணாலும் செஞ்சிடலாம். இன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல பெரிய அளவில் யாரும் இல்லை. அப்போ ஒருவேளை அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவர்களை சமாளித்து விடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ஏன் துப்பாக்கிச்சூடு நடந்தது, ஏன் அஜித்தின் ஆணவ படுகொலை, ஏன் கவின் அவர்கள் ஆணவ படுகொலை, அஜித் லாக்அப் மரணம் நடந்திருக்கு, நீங்கள் கேள்விகளை வைக்க அதை எதிர்த்து கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களே அவர் திருப்பி கேள்வி கேட்டுறாங்க. அப்போ நீங்களும் அதை செய்யலையா, நீங்கள் அந்த ஆட்சியில் செய்யலையா, நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்யலையா அப்படிங்கிற இடத்துல கொண்டு நிறுத்திட்டு எல்லாரையும் மடமாட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவர்கள் மேல் எல்லா அமைச்சர்கள் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டது. என்ன அப்படின்னா இடி ரெய்டு பண்ணாங்க, எல்லார் வீட்டிலேருந்தும் பணம் எடுக்கப்பட்டது, ஆவணங்கள் எடுக்கப்பட்டது. இன்னைக்கு அதோட நிலைமை என்ன? இன்னைக்கு அது மௌனமாக அந்த விஷயத்திலிருந்து கடந்து செல்கிறார்கள் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்குவாரி இதில் ஒரு தம்பி போய் புகார் கொடுக்குறான். அந்த தம்பியோட அம்மா போய் ஸ்டேஷனில் என் பையனுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அவனை கொலை செய்து விடுறான்னு கொடுத்தும் 2 நாள் 3 நாள் அந்த பையன் கொலை செய்யப்படுறான் தேனியில். அப்போ எப்படியாப்பட்ட ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு? இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குல்ல. அப்போ இந்த திராவிட ஆட்சியை, இந்த திமுக ஆட்சியை ஒட்டுமுதலாக நீங்கள் அகற்ற வேண்டும் என்றால் ஒரு அணியில் திரண்டு நீங்கள் எதிர்த்து பேச வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் வெவ்வேறு சித்தாந்தங்கள் இருக்கலாம், வெவ்வேறு கட்சியில இருக்கலாம், இங்க பிரிஞ்சு இருக்கிறோம்ல, இதுதான் அவருக்கு பெரிய பலமா இருக்கு. திமுகவுக்கு மிகப்பெரிய பலமா அதுதான் இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரையும் பிரித்து விட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு விஜய் அவர்களும் ஒருத்தரை கொண்டு இறக்குறாருல்ல, இதுவே திமுக செயல்பாடு. திமுக மௌனமாக இருந்து அதை மகிழ்ச்சியாக வேடிக்கை பார்க்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் தொடர்ச்சியாக அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட பலவீனமா இருக்கும்போது
இந்த தேர்தல் களத்தில் வந்து தான் பலவீனம் அடையும் போதெல்லாம் இன்னொரு புதிய சக்தியாக அவரை ஊக்குவிப்பாங்க. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மீடியாவில் விஜய் அவர்கள் ஒரு வாரமாக பேசுகிறீங்க. விஜய்னு சொன்னதுனால நான் கேட்குறேன், இப்போ விஜய் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, அவரோட பவுன்சர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் ஒரு 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 கட்சி ஆரம்பித்து இந்த தமிழக மண்ணில் இது மாதிரி ஒரு மோசமான ஒரு நிகழ்வுகள் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு தன்னை நேசித்து வரக்கூடிய ஒரு சக மனிதன், ஒரு ரசிகனாக இத்தனை ஆண்டுகள் உன் படத்துக்கு 500 ரூபா 1000 ரூபான்னு முதல் நாள் போய் டிக்கெட்டு கொடுத்து பார்த்து நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் யார்? இந்த இடத்தை உங்களுக்கு தக்க வைக்கிறதுக்கு இத்தனை ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் அவன் வீட்டிலேருந்து காசை கொண்டு வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஏமாற்றியோ அவனுக்கு சம்பாதித்ததோ இல்லை அவங்க அப்பா அம்மாட்டதோ வாங்கி கொண்டு வந்து உன்ட்ட கொடுத்ததுனால தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் போய் சொகுசாக அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் காலையிலேருந்து 2 நாட்களாக வெயிலில் உட்கார வச்சு அவன் உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு உட்காந்துருந்தவன். அப்போ இப்படியாப்பட்ட ரசிகனை நீங்கள் வந்து கம்பிகளெல்லாம் போய் கிரீஸை தடவி அவனை கிட்டக்க விடாமல் அவன் ஏறி கூச்சவனை தூக்கி தூக்கி வீசி இது வந்து ஒரு காட்டுமுராண்டித்தனமான ஒரு கூட்டம் இதாக இருக்கு. அதை தான் சார் சொல்கிறாங்க. விஜய் பற்றி இப்போ என்ன, விஜய் மீதான விமர்சனம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து தன்னோட ரசிகர்களையே எப்படி மதிக்கணும்னு விஜய் அவர்களுக்கு தெரியல, இவர் எப்படி பொதுமக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நாங்கள் நம்பலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எழுந்துட்டு தானே இருக்கு. இல்லை, அதுதான் வெட்ட வெளிச்சமாக நீங்கள் அவர் வந்து இப்போ இந்த கூண்டுக்குள்ளேருந்து இருந்த வெளியில் வந்துன்னு சொல்கிறார் இல்லையா, நான் எப்போதுமே கூண்டில் தான் இருப்பேன், எப்போ போட்டி வருதோ எப்போ வந்து போர் வருதோ அப்போ தான் நான் வருவேன் அப்படிங்கிறார்ல. நீங்கள் இந்த தடவை வந்ததுக்கே மக்கள் எல்லாம் ரொம்ப மோசமான நிலையில் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்கான எந்த ஒரு புரிதலும் இல்லை, அரசியல் புரிதல் இல்லை, சித்தாந்தம் இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. நீங்கள் போகிற போக்கில் எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிட்டே போகிறீங்க. இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் அவர்களை சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, அண்ணா அவர்களை சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. கேட்டால் அதுக்கு சம்மந்தம் பதில் சொல்கிறீங்க. அதையும் பேப்பரை எழுதி வச்சுக்கிட்டு அவர் பேரை கூட யாராவது வசனம் போல நீ இந்த சைடு பாரு அந்த சைடு பாரு இப்போ கத்தி பேசு இந்த இடத்துல குறை உயர்த்து இப்படிலாம் பேசுறேன்னா சினிமாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து அரங்கேற்றி போயிருக்காரு. ஒரு அந்த சினிமா அந்த மோகத்திலேருந்து இன்னும் விஜய் வெளியில் வரலையோ? இல்லை, வெளியில் வரல, அவர் அப்படிதான், சினிமா தான், சினிமாக்காரர் தான் அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த மக்களை வந்து ரொம்ப சிறுமைப்படுத்தி நினைக்கிறீங்க. இந்த மக்கள் ஏதோ அறியாமையில் இருக்கிற மாதிரியும், இந்த மக்களை நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க, நீங்கள் எதை பற்றி பேசினாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க, உங்கள்கிட்ட படத்துக்கு 500 ரூபா காசு கொடுத்து வந்ததுனால இவர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை வந்து ஒரு புனிதர் போலையும் ஒரு கடவுள் போலையும் போற்றி நீங்கள் படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பல விஷயம் பண்ணுவான், அடுத்து நீங்கள் தேர்தல் அரசியலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு போட்டுருவான்னு ஒரு மடமையில் நினச்சிக்கிட்டு இந்த அரசியல் கட்சியில் அப்படி முன்னாடி இருந்தவங்களை நினைக்கிறாங்க. அவங்க அரசியலில் முன்னாடி எம்ஜிஆர் இருந்தார், உடனடியாக வந்தார், அதுக்கப்புறம் பெரிய இடத்துக்கு வந்துட்டார், அவர் வந்து ஒரு முதலமைச்சராக கோலோச்சி நின்னார். ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்க மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க அரசியலில் சினிமாவில் இருந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறானது. அப்படி அவங்க பண்ணவே இல்லை. அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் இந்த மக்களுக்காக செய்த திட்டங்கள், இந்த அரசியல் எப்படி சொல்றது, இந்த கட்சியை தொடங்குறதுக்கு முன்பிலிருந்து அவர்கள் ஒரு சித்தாந்தத்தை கொள்கையை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப விஜய்க்கு கொள்கை இல்லை அப்படின்ற ஒண்ணுமே கிடையாது. என்ன இருக்கு அவர்கிட்ட, என்ன கொள்கை இருக்கு, எதை நிலைன அது இந்த சமூக நீதி, இந்த மண்ணில் நடக்கக்கூடிய அவலங்கள் பிரச்சனைகள் இதை பத்தி பேசுவாரா? ஏற்றத்தாழ்வுகளை பத்தி பேசுவாரா? கவின் படுகொலை பத்தி பேசுவாரா? எந்த இடத்துல இருக்க தூய்மை பணியாளருக்கு நேரடியாக போய் ஏதாவது உதவி செஞ்சாரா? இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி பேசுவாரா? அதில் கொள்கை நிலைப்பாடு என்ன? காவிரி நீரில் தண்ணி கிடைக்கல, இதுக்கு அவரோட கொள்கை நிலைப்பாடு என்ன? கொடுக்கணுமா வேணாமா? முல்லை பெரியார் ஆற்றிலுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பகிர்வு இருக்கா இல்லையா? அதை உயர்த்தணுமா வேணாமா? அந்த டேமை 134 அடிக்கு உயர்த்தணுமா? இதோட நிலைப்பாடு என்ன அவருக்கு? ஒண்ணுமே இல்லையே. சார், இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிகளுமே மக்களை போய் நேரடியாக சந்திக்கிற விஷயத்தில் இறங்கிட்டாங்க, களத்தில் இருக்காங்க. இப்போ தேர்தல் களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்கு? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லணும்னா தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்குது. ஏன் நான் அதை ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு சைடு வந்து மக்களை சந்திக்கிறாரு, மக்கள் பெருவெள்ளமாக வர்றாங்க, கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள், போகிற இடத்துலலாம் அவருக்கான ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் அந்த எடப்பாடியாருக்கு கூடக்கூடிய அந்த கூட்டம் இருக்குல்ல சார், அது என்ன உணர்த்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பில் இருக்காங்க. அதிமுக கட்சி நோக்கி போகிறாங்க அப்படின்னா இந்த ஆட்சி சரியில்லை, திமுக சரியில்லை, அப்படி ஒரு மாற்றத்துக்காக அவங்க போகிறாங்க தான் நினைக்கிறேன். முதலமைச்சர் வந்து பீகார் போயிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது உள்ளூரில் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, உள்ளூரில் ஓணாம் பிடிக்காதவன் வெளியூரில் போய் பிடிச்சானுங்கிற கதையாக
இங்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, இங்கு நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு எந்த இடத்திலும் அவர் வந்து செவிசாய்க்கவும் இல்லை, அவர்கள் கூட நின்று அதுக்கு தீர்வு காணவும் இல்லை. இதெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா நேராக எங்கே போவார்னா கியூபாவுக்கு போவார். கியூபாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும், கியூபாவில் ஒரு நிலைத்தன்மை ஏற்படணும், கியூபாவுக்காக நான் இங்கு குரல் கொடுக்குறேன்னு பேசுவாரே தவிர அங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்களை பற்றி பேச மாட்டார். இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் இன்னைக்கு வந்து பணி நியமனத்தை பற்றி பேச மாட்டார். இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி எதுக்குமே தீர்வு காண மாட்டார். இது நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் சார், இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, அப்போ வந்து முதலமைச்சர் எட்டி கூட பார்க்கல. கள்ளக்குறிச்சிக்கு போய் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பார்க்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியும் கூட அங்கே போய் யாரும் எட்டி பார்க்கல. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பீகார் போறாரு அப்படின்னா இதை நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? இல்லை, இங்கே போனாங்கன்னா அவருக்கு பல எதிர்ப்பு வரும். இங்கே போனால் மக்கள் வந்து முகத்தில் அடித்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. இங்கே உள்ள ஊடகங்கள் கேள்வி கேட்கும். ஊடகங்களை சந்திக்க முடியாது. அந்த சந்திக்கக்கூடிய தெம்பும் திராணியும் அவர்கள் இருவருக்குமே கிடையாது. துணை முதலமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், இருவருக்குமே கிடையாது. இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இல்லை. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா யார் கேட்க போகிறா? வெளி மாநிலம் போனால் யார் கேட்க போகிறா? அவர் ஒரு கெஸ்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கூட்டணி கட்சியில் ஒரு அங்கம் வைக்கக்கூடியவராக போய் வந்துட்டு இருப்பாரே தவிர நீங்கள் உள் மாநிலத்துக்குள்ளே இங்கே நடக்கக்கூடிய சிக்கலில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா அதற்கு எதிர்ப்புகள் நிறைய கிளம்புறதுனால இப்போ இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போயிட்டு இருக்காரு தவிர மித்தபடி எனக்கு தெரிஞ்சு ஒரு விளம்பர ஷூட்டுக்காக, ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக போகிறாங்க. இங்கே ஷூட்டிங்லாம் நடத்திட்டாருங்க. இங்கே ஷூட்டிங் நடந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. போட்ட அத்தனை ஷூட்டிங்குமே எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் வந்து நான் மக்களை தேடி மருத்துவன்னாரு, உங்களிடம் ஸ்டாலின்னாரு, எல்லாமே வந்து தொடங்கப்பட்டு 2 நாள் 3 நாளில் எல்லாம் ஊற்றி மூடப்பட்டு ஃபெயிலியர் ஆச்சு. திருப்பி வந்துட்டார். மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இது ஒன்றுக்கு இல்லை, நீ தேர்தல் வந்ததுனால இந்த நாடகத்தை நடத்துறீன்னு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சு விட்டது. இந்த முறை ஆட்சிக்கு அடுத்த 2026 தேர்தலில் வர முடியாதுன்னு அவருக்கு நன்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இப்போ இங்கே எல்லாத்தையும் மூடிட்டு தேர்தல் அப்போ வேணா இன்னொரு தடவை வந்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் வெளியிலேயும் வெளி மாநிலத்துக்கும் போய் நான் வந்து வெளியிலேருந்து இதை ஈட்டி கொண்டு வரேன், அங்கேருந்து தொழில் முனைவோர்களை கூப்பிட்டு வரேன், அங்கேருந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை நான் வந்து இங்கே முதலீடுகளை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி விளம்பரத்துக்காக 4.5 வருஷம் பண்ணதெல்லாம் என்ன நீங்கள் கேளுங்க. 4.5 வருஷம் நீங்கள் கொண்டு வந்த முதலீடுகள் எத்தனை? வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? இதனால் இத்தனை கம்பெனி, ஒரே ஒரு கம்பெனி இப்போ கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காங்க. அது வந்து வியட்நாம்லேருந்து வந்த ஒரு கம்பெனி, வேன் ஃபாஸ்ட்னு ஒரு கம்பெனி, ஒரு பேட்டரி கார் தயாரிக்கிற கம்பெனி. இது ஒன்று தான் அவர் பேசி இவ்வளோ நாள், அதுவும் கூட 3000 பேருக்கு தான் வேலை தருவானா. ஓகே சார், இப்போ எனக்கு தொடர்ச்சியாக திமுக அரசு மீது நீதிமன்றம் குட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, இங்கே தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து ஆளும் திமுக அரசு கண்டுக்காமல் இருக்காங்க. அப்படின்னா உண்மையிலே ஒரு ஆட்சியை எப்படி நடத்தணும், ஒரு நிர்வாகத்தை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு திறமை வந்து முதலமைச்சருக்கு இல்லை அப்படிங்கிறதான இது உணர்த்துற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அதாங்க, ஒரு செயல்பாடுகள் கூட அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஓகே, அதுதான் உண்மை. இங்கே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவரை வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒரு முதலமைச்சர் என்பவர் இங்கே வந்து ஒரு பொம்மை. அதனால தான் சில பேர்லாம் சொல்கிறாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதிங்கிறாங்க. இவர் வெளியில் பேசவே மாட்டார். ஓகே, எந்த இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க கருணாநிதியோட? அவர் எல்லா பிரச்சனையும் சந்திப்பார், ஊடகத்தை சந்திப்பார், மக்களிடம் நேரடியாக போவார். அது எதுவுமே அவர்கிட்ட இல்லையே. ஒரு ஆளுமை திறன் வந்து முதலமைச்சருக்கு இல்லை. ஒட்டுமொத்தமாக இல்லை. நீங்கள் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து வைத்துக்கொண்டு அவர்களிடம் நீங்கள் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்து கொடுத்துறதுனால நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னு ஆயிடாதுல்ல. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வெற்றியிலே நீங்கள் கிடைக்கி 2019 தேர்தலாக இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வெற்றியிலே குவித்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, ஆனால் என்ன மாதிரியான வெற்றியில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு இருக்குல்ல. இன்றைக்கி நீங்கள் வந்து 10% மேலே 11% நீங்கள் வந்து ஜிடிபியில் உயர்ந்துட்டீங்க. தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டீங்க. நீங்கள் இந்த மாநிலத்துக்காக வாங்கிய கடன்களை எவ்வளோ நீங்கள் அடைச்சிருக்கீங்க? 4.5 லட்சம் கோடியில் நீங்கள் எவ்வளோ கடன்களை நீங்கள் அடைச்சிருக்கீங்க? உங்கள் வீட்டை ஒருத்தர் நிர்வாகம் பண்ணுறான்னா கடன் வாங்கி நிர்வாகம் பண்ணுறவனை எப்படி நீங்கள் பெருமை கொண்டாட முடியும்? பார்த்தீங்களா, நான் 11% வளர்ச்சி அடைந்து விட்டேன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? வளர்ச்சி அடைந்தீங்களா? நீங்கள் இருக்கிற கடனை அடங்கப்பா. வடகிழக்கு பருவமழை வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து தமிழகத்தை நெருங்க இருக்குது. ஆனால் சார், இன்னும் அந்த மழைநீர் வடிகால் பணி அப்படிங்கிறது வந்து சென்னையில் வந்து இன்னும் முடிக்கப்படாமலே இருக்குது. சமீபத்தில் பெஞ்ச ஒரு நாள் மழைக்கே சென்னையில் பல இடங்கள் வந்து வெள்ளக்காடாக தான் காட்சியளிச்சுது. ஒரு தூய்மை பணியாளர் கூட இறந்து போனாங்க. இது ஏன் அரசு வந்து இவ்வளோ ஒரு அலட்சியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இல்லை அரசு அலட்சியம் கிடையாது. அரசு வந்து தோத்து போயிருச்சு. அரசோட நிர்வாகம் சீர்கெட்டு கிடக்கு. அரசின் நிர்வாகமே இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கு ஒரு 4000 கோடி மாநகராட்சின்னு ஒன்று இயங்குறதே கிடையாதுங்க. அந்த அம்மா வந்து சும்மா வெற்று விளம்பரம் பண்ணிக்கிட்டு சேகர் பாபு என்ன சொல்றாரோ அவரின் கைப்பாவையாக தான் சுற்றி கொண்டு திரிகிறார்களே தவிர, எனக்கு தெரிந்து பிரியா அவர்கள் இந்த மாநகராட்சிக்கு அன்ஃபிட்னு நான் சொல்லுவேன். ஒரு இடத்துல கூட பணிகள் சரியாக செய்யவில்லை. மிக மோசமான நிலையில் தமிழ்நாடு இருக்கு. இன்னும் 2 மாத காலம் நான் இன்னைக்கு சொல்றேன், உறுதிட்டு சொல்றேன், பல சாவுகள் நடக்கும். பல பேர் இறக்க நேரிடும். இந்த மழை வந்தால், பருவமழை வந்தால், அக்டோபர் நவம்பர்ல பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில சென்னை நான் மட்டும் சொல்றேன், சென்னை இருக்கக்கூடிய மிக மோசமான நிலைமையில பல பேரை காவு வாங்கும், பல பேர் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப அரசு நம்பி பலன் இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு பலனும் இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நீங்க கோயிலம்பாக்கம்னு நான் என்னோட தொகுதிக்குள்ள இருக்கிற கோயிலம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா மிக கேவலமாக சாக்கடை நீர் கலந்து ஒரு ஏரின்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஏரியிலேருந்து ஒட்டுமொத்த சென்னைக்கும் தண்ணீர் கொண்டு போயிட்டு இருக்கான். பைப்புகள் முழுவதுமாக கிட்டத்தட்ட 100-200 பைப்புகள் போட்டு லாரி ஓனர், லாரி வண்டி வாகன ஓட்டுநர் சொல்கிறான், எங்களால் அதை திறந்து நாங்கள் குடிக்க மாட்டோங்கிறான், நாங்கள் பிடிச்சி குளிக்க கூட மாட்டோங்கிறான். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.